மாணவர்களே, ஐதரோ கார்பன்களும் அவற்றின் பெறுதிகளும் என்ற பாட அலகில் நாம் இன்று கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ கார்பனின் பிரிவுகளை பார்க்க இருக்கின்றோம். இங்கு நீங்கள் பல்வேறு ஐதரோ கார்பன்களான பதார்த்தங்கள் கொண்டு செய்யப்பட்ட பொருட்களை பார்க்கிறீர்கள். அதேபோன்று கீழுள்ள படத்தில் ஐதரோ கார்பன்களின் சிலவற்றின் கட்டமைப்பினை பார்க்கின்றீர்கள். இவை பற்றிய விடயங்களை இனி விரிவாக பார்ப்போம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் ஐதரோ கார்பன்களின் வகைகளையும் அட்கேன்களின் கட்டமைப்புகளையும் அவற்றுக்கான உதாரணங்களையும் அட்கீன்களின் கட்டமைப்புகளையும் அவற்றிற்கான உதாரணங்களையும் எதிலீனின் வெவ்வேறு கட்டமைப்புகளையும் அட்கைன்களுக்கு உதாரணங்களையும் அறிந்து கொள்வீர்கள். கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ கார்பன்கள். கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ கார்பன்கள் 3 வகைப்படுத்தப்படுகின்றன: அட்கேன்கள், அட்கீன்கள், அட்கைன்கள். அட்கேன்ஸ், அட்கீன்ஸ், அட்கைன்ஸ். அட்கேன்கள் இவை கார்பன் கார்பன் இடையேயும் கார்பன் ஐதரசன் இடையேயும் ஒற்றை பிணைப்பை கொண்டுள்ளன. இவற்றின் பொது சூத்திரமாக CnH2n+2 என்பது காணப்படுகின்றது. இங்கு n=1 எனில் Cக்கு 1 இடப்பட H 2 தர 1 2 சக 2, எனவே ஐதரசன் 4 ஆக வருகின்றது. CH4 என்ற ஐதரோ கார்பன் கிடைக்கின்றது. இது மெதேன் என அழைக்கப்படுகின்றது. n=2 எனில் C2 H 2 தர 2 சக 2, எனவே 6 C2H6, இது எதேன் என அழைக்கப்படுகின்றது. n=3 எனில் C3H8 புரோப்பேன் என அழைக்கப்படுகின்றது. n=4 எனில் C4H10 பியூட்டேன் என அழைக்கப்படுகின்றது. n=5 எனில் C5H12 பென்டேன் என அழைக்கப்படுகின்றது. இங்கு ஏன் என முடிவதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதேன், எதேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். பெட்ரோல் எனப்படுவது அட்கேன்களின் கலவையை கொண்டதாகும். அதில் பெருமளவிற்கு ஒக்டேன் காணப்படுகின்றது. இது 8 கார்பனை கொண்டது. C8H18 ஒக்டேன், நொனேன், டெக்கேன் என இவ்வாறு செல்லுகின்றது. திரவ பெட்ரோலிய வாயுவில் பிரதான கூறுகளாக புரோப்பேன், பியூட்டேன் காணப்படுகின்றது. இங்கு இவை எல்லாம் அட்கேனாக இருந்த போதிலும் கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவற்றின் கொதிநிலை அதிகரிப்பதால் அவை திரவங்களாக மாறுகின்றன. கார்பன் எண்ணிக்கை குறைந்தவை வாயுக்களாக காணப்படுகின்றன. புரோப்பேன், பியூட்டேன் ஆகியன 3 கார்பனை 4 கார்பனை கொண்டவை, எனவே இவை வாயுக்களாக காணப்படுகின்றன. இதுவே நாம் சமையலின் போது பயன்படுத்துகின்ற LP வாயு ஆகும். கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மசகிடும் தன்மை, அதாவது மசகிடு உராய்வை குறைப்பதற்காக பயன்படுத்துகின்றது. மற்றும் எரிபற்று நிலை எனும் போது ஒரு பொருள் எரிவதற்கு தேவையான ஆக குறைந்த வெப்பநிலை மற்றும் கொதிநிலை அதிகரிக்கின்றது. மெதேன் என்பது நாம் தாவர விலங்கு பகுதிகள் பாக்டீரியாக்களின் தொழிற்பாட்டினால் தாக்கத்துக்கு உட்படும் போது உருவாகின்ற ஒரு வாயுவாகும். இயற்கை வாயுவில் பெருமளவு கூறாக இந்த மெதேன் காணப்படுகின்றது. மெதேனின் கட்டமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கார்பனும் அதனுடன் 4 ஐதரசன் அணுக்களும் பிணைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு சேர்வை என்பதை நீங்கள் தரம் 10 கற்றிருக்கின்றீர்கள். முப்பரிமாண அமைப்பினை பார்க்கிறீர்கள். விலங்கு பண்ணையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை பயன்படுத்தி இந்த உயிர்வாயு உற்பத்தி செய்யப்படுகின்றது. உயிர்வாயுவில் பிரதான கூறாக காணப்படுவது மெதேன் ஆகும். சதுப்பு நிலங்களில் உள்ள சேதன பதார்த்தங்கள் பிரிந்தழியும் போதும் இவ்வாயு தோன்றுகின்றது. மெதேனின் கட்டமைப்பில் கார்பன் அணுவிற்கும் ஐதரசன் அணுக்களுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுகின்றது. கார்பனுக்கு 4 இலத்திரன்கள் தேவைப்படுகின்றது உறுதிநிலை அடைவதற்கு. ஐதரசனுக்கு
ஒரு இலத்திரன் தேவைப்படுகின்றது உறுதிநிலை அடைவதற்கு. எனவே ஒரு காபனுடன் 4 ஐதரசன்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. அது எதேன்? இதன் கட்டமைப்பினை நீங்கள் பார்க்கிறீர்கள். C2H6 என்பதை நீங்கள் ஏற்கனவே படித்துள்ளீர்கள். இங்கு 2 கார்பன் அணுக்களுடன் 6 ஐதரசன் அணுக்கள் ஒற்றை பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. அதன் முப்பரிமாண அமைப்பினை அருகில் உள்ள படத்தில் பார்க்கிறீர்கள். இந்த கட்டமைப்புகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அவசியமாகும். கனிய எண்ணெய் அகழ்வின் போது எண்ணெய் கிணறுகளிலிருந்து எதேன் வாயு உருவாகின்றது. இதன் சூத்திரம் C2H6 ஆகும். எதேனில் கார்பன் கார்பன் இடையேயும் கார்பன் ஐதரசன் இடையேயும் ஒற்றை பிணைப்பு காணப்படுகின்றது. சிலவற்றின் மூலக்கூற்று சூத்திரத்தையும் கட்டமைப்பு சூத்திரத்தையும் நோக்குவோம். மெதேன் கார்பனை சுற்றி 4 ஐதரசன்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. அடுத்து எதேன், இங்கு 2 கார்பன் அணுக்களும் 6 ஐதரசன் அணுக்களும் ஒற்றை பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. புரோப்பேன் 3 கார்பன் அணுக்களும் 8 ஐதரசன் அணுக்களும் இங்கு பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. C3H8. அதேபோன்று C4H10 பியூட்டேன், இங்கு 4 கார்பன் அணுக்களும் 10 ஐதரசன் அணுக்களும் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. இதற்கான வேறு கட்டமைப்பு சூத்திரமும் காணப்படுகின்றது. இதனை வேறு முறைகளும் நாம் எழுதக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நோக்கின் 3 கார்பன் அணுக்களை தலைமைச் சங்கிலியாகவும் அதில் நடுவில் உள்ள கார்பனுடன் மற்ற கார்பனை இணைத்தும் பங்கீட்டு வலுப்பிணைப்பை உருவாக்க முடியும். இந்த அமைப்பினும் நாம் பெறக்கூடியதாக இருக்கும். இதன் சூத்திரமாக C5H12. இதன் கட்டமைப்பு சூத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 5 கார்பன்கள் தலைமைச் சங்கிலியில் காணப்படுகின்றன. அவற்றை சூழ 12 ஐதரசன் அணுக்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. இதனால் இது ஒரு உறுதியான நிலையை அடைகின்றது. இதற்கும் வேறு கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. அவற்றை நோக்குவோம். இதில் 2வது கார்பனில் ஒரு கார்பன் ஒற்றை பிணைப்பில் ஈடுபட்டுள்ளதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு கட்டமைப்பினையும் எழுதக்கூடியதாக இருக்கும் என்பதை அதனை நீங்கள் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது 3 கார்பன்கள் பிரதான சங்கிலியாக காணப்பட்டு அதனுடன் நடுவில் உள்ள கார்பனுடன் 2 கார்பன் அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடுகின்றன. நாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், ஒரு கார்பனை சுற்றி 4 பிணைப்புகள் காணப்பட வேண்டும். இதன் கட்டமைப்புகளை நீங்கள் எழுதி பழகுவது சிறந்தது. அடுத்ததாக நாம் அட்கீன்கள் நோக்குவோம். இவை கார்பன் கார்பன் இடையே இரட்டை பிணைப்பினை கொண்டுள்ளன. இவ்வகையான ஐதரோ கார்பன்கள் அட்கீன்கள் எனப்படும். இதன் பொது சூத்திரமாக CnH2n காணப்படுகின்றது. இங்கு N1 பிரதியிடப்பட்டு நாம் அட்கீனை உருவாக்க முடியாது. எனவே N2 எனும்போது C2H4 எதீன் அல்லது எதலீன் என அழைக்கப்படுகின்றது. N3 எனில் C3H6 புரோப்பீன் அல்லது புரோப்பலீன் என அழைக்கப்படுகின்றது. N4 எனில் C4H8 பியூட்டீன். N5 எனில் C5H10 பென்டீன். எதீனின் கட்டமைப்பினை நாம் நோக்குவோமாயின் இங்கு இரட்டை பிணைப்பு காணப்படுகின்றது. அட்கேனில் ஒற்றை பிணைப்பு காணப்பட்டதை நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். ஒரு கார்பனை சுற்றி 4 பிணைப்புகள் காணப்பட வேண்டும். எனவே இங்கு 2 கார்பன்களுக்கிடையில் இரட்டை பிணைப்பு காணப்படுவதால் ஒரு கார்பன் 2 ஐதரசன்களுடனேயே பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடும். எனவே இங்கு 4 ஐதரசன்கள் இந்த எதீனில் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. எதிரினில் கார்பன் கார்பனிடையே இரட்டை பிணைப்பு காணப்படுவதனால் அட்கேனை விட அட்கீனின் கொதிநிலை அதிகமாக காணப்படுகின்றது. எனவே எதிலின் வேறு பதார்த்தங்களுடன் தாக்கத்தில் ஈடுபடுகின்றது. எதிலினின் வேறு கட்டமைப்புகளை நோக்குவோமாயின் குளோரோ எதிலீன். எதிரினில் காணப்படும் ஐதரசன் அணு ஒன்று குளோரின் அணு ஒன்றினால் பிரதியீடு செய்யப்படுவதனால் தோன்றுவது
குளோரோ எதிலீன் ஆகும். குளோரோ எதிலீனின் சூத்திரம் C2H3Cl. இங்கு C2H4 எதிலீன், அதில் உள்ள ஹைட்ரஜன் ஒன்று அகற்றப்பட்டு அந்த இடத்தை குளோரின் நிரப்பியுள்ளது. இதன் கட்டமைப்பினை நோக்குவோமாயின் இங்கு நாம் வடிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஹைட்ரஜன் வந்த இடத்தில் குளோரின் காணப்படுகின்றது. இது குளோரோ எதிலீன் என அழைக்கப்படுகின்றது. நாட் புளோரோ எதிலீன். எதிலீனில் காணப்படும் 4 ஹைட்ரஜன் அணுக்களும் 4 புளோரின் அணுக்களினால் பிரதியீடு செய்யப்படுவதனால் தோன்றுவது நாட் புளோரோ எதிலீன் ஆகும். இது டெட்ரா புளோரோ எதிலீன் என அழைக்கப்படுகின்றது. PTFE எனவும் அழைக்கப்படும். இதன் சூத்திரமாக C2F4 காணப்படுகின்றது. எதிலீன் C2H4 என்ற சூத்திரத்தை கொண்டது. அங்குள்ள 4 ஹைட்ரஜன்கள் மாற்றப்பட்டு இங்கு 4 புளோரின்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. அதற்கான படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள். எதிலீனின் பெறுதிகள் பொலித்தீன். பொலித்தீனின் கட்டமைப்பினை நீங்கள் பார்க்கிறீர்கள். எதிலீன் என்பது C2H4 என்ற சூத்திரத்தினை உடையது. அதன் கட்டமைப்பு சூத்திரத்தை காண்கிறீர்கள். இது பல இணைந்து இந்த பொலித்தீன் என்ற பல்பகுதிய பதார்த்தம் வந்துள்ளது. இதனை நாம் இந்த பாடத்தின் அடுத்த பகுதியில் விரிவாக கற்போம். அதன்போது இது எவ்வாறு வந்தது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொலித்தீன் பல்வேறு தேவைகளுக்கும் நாம் பயன்படுத்துகின்றோம். பைகள், அதே போன்று நாம் கோப்பிகளுக்கு உரை போட பயன்படுகின்ற பொலித்தீன் போன்ற பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பிளாஸ்டிக். இதுவும் ஓர் எதிலீனின் பெறுதியாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு பிளாஸ்டிக்காலான பொருட்களை பயன்படுத்துகின்றோம். அடுத்து டெஃப்லோன். இது PTFE என அழைக்கப்படுகின்றது. நாம் சற்று முன்னர் இதனை பற்றி பார்த்தோம். 4 புளோரின் அணுக்களால் இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் பிரதியிட செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒட்டுமியல் பெற்ற பாத்திரங்களின் அடிப்பகுதியில் பூசுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு பல்பகுதிய பதார்த்தம் ஆகும். மின்னழுத்தியின் அடியிலும் இந்த பதார்த்தமே பூசப்படுகின்றது. ஸ்டைரோஃபோம். இது நாம் ரெஜிஃபோம் எனவும் அழைக்கின்றோம். அதன் கட்டமைப்பு உங்களுக்கு தேவையான விடயம் அல்ல, எனினும் அதனை தற்சமயம் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்டைரோஃபோம் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. தற்போது ஹோட்டல்களில் வழங்கப்படும் மதிய உணவு இந்த பொதியிடலிலே வழங்கப்படுகின்றது. அதே போன்று நாம் வெப்ப அரிதிற் கடத்தியாக இந்த ஸ்டைரோஃபோமை பயன்படுத்துகின்றோம். பல்வேறு பொருட்கள் உபகரணங்களை செய்வதற்கும் இந்த ஸ்டைரோஃபோமை பயன்படுத்துகின்றோம். பொருட்களை பொதியிடுவதற்கு பயன்படுத்துகின்றோம். கண்ணாடி பொருட்கள் உடையாமல் கொண்டு செல்வதற்கு. இவை எதிலீனின் பகுதிகளாக காணப்படுகின்றன. பொலித்தீன், பிளாஸ்டிக், டெஃப்லோன், ஸ்டைரோஃபோம். அடுத்ததாக அல்கைன்களை நோக்குவோம். இவை கார்பன் மும்மை பிணைப்பை கொண்டுள்ளன. இவ்வகையான ஹைட்ரோ கார்பன்கள் அல்கைன்கள் எனப்படும். இதன் பொது சூத்திரமாக CnH2n-2 என்பது காணப்படுகின்றது. N2 எனில் C2H2. இது அசட்டிலின் எனப்படுகின்றது. இது கால்சியம் கார்பைட்டுக்கு நீரை சேர்க்கும் போது இந்த அசட்டலின் பெறப்படுகின்றது. இந்த அசட்டலின் வாயுவானது ஆக்சிஜனுடன் சேர்க்கப்பட்டு, அதாவது பட்டடைகளில் கம்மாலைகளில் இரும்பை உருக்கி இணைப்பதற்கு பயன்படுத்துகின்றன. N3 எனில் C3H4 புரோப்பைன் என அழைக்கப்படுகின்றது. N4 எனில் C4H6 பியூட்டைன் என அழைக்கப்படுகின்றது. C5 எனில் C5H8 பென்டைன் என அழைக்கப்படுகின்றது. இங்கு ஐன் என முடிவதை காணலாம். இதனின் கட்டமைப்பு C2H2. அதன் கட்டமைப்பு சூத்திரத்தை பார்க்கிறீர்கள். இது அசட்டலின் எனவும் அழைக்கப்படுகின்றது. இது ஒரு சிறந்த எரிபொருளாக பயன்படுகின்றது. இங்கு கார்பன் இடையே மும்மை பிணைப்பு காணப்படுகின்றது. ஒரு கார்பனை சுற்றி 4 பிணைப்புகள் காணப்பட வேண்டும். எனவே இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் மாத்திரமே ஒரு கார்பனுடன் பிணைப்பில் ஈடுபட முடியும். எனவே இதன் கட்டமைப்பாக C2H2 என்பது காணப்படுகின்றது. புரோப்பைனின் கட்டமைப்பை நோக்கின் இங்கு 3 கார்பன்கள், ஒரு கார்பனுடன் மும்மை பிணைப்பு காணப்படுகின்றது. எனவே அந்த கார்பனுடன் ஒரு ஹைட்ரஜன் மாத்திரமே பிணைப்பில் ஈடுபடலாம். எனவே மற்ற கார்பனுடன் 3 ஹைட்ரஜன்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளது.
எனவே இதன் சூத்திரமாக C3H4 என்பது காணப்படுகின்றது. அடுத்து பியூட்டைன். இதில் ஒரு கார்பனுடன் மும்மை பிணைப்பு காணப்படுகின்றது. எனவே ஏனைய கார்பன்களுடன் ஐதரசன்கள் காணப்பட வேண்டும். இங்கு இந்த கார்பனை சூழ 4 பிணைப்புகளும் காணப்படுவதால் இவற்றை சூழ ஐதரசன்கள் பிணைப்பில் ஈடுபட முடியாது. அடுத்து பென்டைன். இங்கு 5 கார்பன்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. ஏதாவது ஒரு கார்பனுக்கு இடையே மும்மை பிணைப்பு காணப்படுகின்றது. ஏனைய கார்பன்களுக்கு ஐதரசன்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. சாராம்சம். கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ கார்பன்கள் 3 வகைப்படுத்தப்படுகின்றது. அட்கேன்கள், அட்கீன்கள், அட்கைன்கள். இங்கு அட்கேன்களாக CH4, C2H6, C3H8, C4H10, C5H12 காணப்படுகின்றது. அதாவது இவை CnH2n+2 என்ற சூத்திரத்துக்கு அமைய காணப்படுகின்றன. அடுத்து அட்கீன்கள். இவை C2H4, C3H6, C4H8, C5H10 என்றவாறு காணப்படுகின்றன. இவை CnH2n என்ற சூத்திரத்துக்கு அமைய காணப்படுகின்றன. அடுத்து அட்கைன்கள். C2H2, C3H4, C4H6, C5H8 என்றவாறு காணப்படுகின்றது. இவை CnH2n-2 என்ற சூத்திரத்துக்கு அமைய காணப்படுகின்றன. எதிரியின் பெறுதிகளாக எமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படுகின்றனவாக பொலித்தீன், பிளாஸ்டிக், ஸ்டைரோஃபோம், டெஃப்லோன் போன்றவை காணப்படுகின்றன.